யூனியன் பிரதேசத்தின் மூலம் லோக்சபாவிற்கு எத்தனை பிரதிநிதிகள் அனுப்புகின்றனர்? ஆப்ஷன் ஏ 10 பிரதிநிதிகள், பி 30 பிரதிநிதிகள், சி 15 பிரதிநிதிகள், டி 20 பிரதிநிதிகள். விடை டி 20 பிரதிநிதிகள். மிக குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவகவுடா, பி இந்திரா காந்தி, சி குல்சாரிலால் நந்தா, டி ராஜீவ் காந்தி. விடை சி குல்சாரிலால் நந்தா. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950ஆம் ஆண்டு, பி 1862ஆம் ஆண்டு, சி 1872ஆம் ஆண்டு, டி 1940ஆம் ஆண்டு. விடை பி 1862ஆம் ஆண்டு. முகலாயர்களின் அரசவையின் மொழி என்ன? ஆப்ஷன் ஏ ஹிந்தி, பி வங்காளம், சி உருது, டி பாரசீகம். விடை டி பாரசீகம். சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர்.கே. சண்முகம், பி ஜான் மாத்தாய், சி தேஷ்முக், டி லியாகத் அலிகான். விடை ஏ ஆர்.கே. சண்முகம். கூட்டாட்சியின் மிக முக்கிய அம்சம் என்ன? ஆப்ஷன் ஏ அதிகார பங்கீடு, பி ஒரே சட்டமன்றம், சி அதிகார பிரிவினை, டி நீதி மறு ஆய்வு. விடை ஏ அதிகார பங்கீடு. தற்போதைய மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 555 உறுப்பினர்கள், பி 545 உறுப்பினர்கள், சி 575 உறுப்பினர்கள், டி 505 உறுப்பினர்கள். விடை பி 545 உறுப்பினர்கள். தேசிய மனித உரிமை கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1993ஆம் ஆண்டு, பி 1990ஆம் ஆண்டு, சி 1980ஆம் ஆண்டு, டி 1983ஆம் ஆண்டு. விடை ஏ 1993ஆம் ஆண்டு. விதவைகள் மறுமண சட்டத்தை நிறைவேற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ டல்கௌசி பிரபு, பி கானிங் பிரபு, சி பெண்டிங் பிரபு, டி லிட்டன் பிரபு. விடை ஏ டல்கௌசி பிரபு. பேரரசி விக்டோரியாவின் பிரகடனம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 1 1858ஆம் ஆண்டு, பி அக்டோபர் 1 1858ஆம் ஆண்டு, சி ஜனவரி 1 1858ஆம் ஆண்டு, டி மார்ச் 2 1858. விடை ஏ நவம்பர் 1 1858ஆம் ஆண்டு. எகிப்தியர்கள் முதலில் எழுதுவதற்கு பயன்படுத்திய கருவி எது? ஆப்ஷன் ஏ ஓலை சுவடிகள், பி பேனா, சி புல், டி புறாயிறகு. விடை சி புல். கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை இல்லை? ஆப்ஷன் ஏ மத சுதந்திர உரிமை, பி சமத்துவ உரிமை, சி பேச்சு சுதந்திர உரிமை, டி சொத்துரிமை. விடை டி சொத்துரிமை.